பிரைஸ் எல்லாம் தேவன் யாரை அழகுள்ளவர்களாக மாற்றுகிறார் என்பதை பார்க்கலாம். முதலாவது சாந்த குணம் உள்ளவர்களையும் தேவன் ஆவிக்குரிய அழகுள்ளவர்களாக மாற்றுகிறார் என்று சங்கீதம் 149:4 சொல்லுகிறது. கர்த்தர் தமது தினத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணங்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அதாவது கர்த்தர் தாழ்மையில் பிரியப்படுகிறார், அவருடைய மகிழ்ச்சியும் இரட்சிப்பின் வடிவத்தில் வருகிறது. தேவனுடைய இரட்சிப்பை அனுபவிப்பவர்கள் தாழ்மை உள்ளவர்கள். இரட்சிப்பு என்பது தாழ்மை உள்ளவர்களை மகிமைப்படுத்துவதாகும். ஆகவே நாம் ரட்சிக்கப்படும் போது ஆவிக்குரிய அழகை ஆண்டவர் அளிக்கிறார். இரண்டாவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்பவர்கள் என்று ரோமர் 10:15 சொல்லுகிறது. சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாக அறிவிப்பவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். மூன்றாவது, பரிசுத்தமாக வாழ்பவர்கள். ஏசாயா 62:3-4 இப்படியாக சொல்லுகிறது. நீ கர்த்தருடைய கிரகத்தில் அலங்கார கிரீடமும் தேவனுடைய கிரகத்தில் ராஜாவின் கிரீடமாய் இருப்பாய். நீ ஹெப்சிபா என்று பியூலா என்று அழைக்கப்படுவாய். புதிய நாமம் புதிய வாழ்க்கையும் உடன்படிக்கை உறவை விவரிக்கிறது. ஆமென்.